I welcome you all to the channel Learn Everything Karka Kasadara. இந்த வீடியோவில் இந்த பிரசிடென்ட்ஸ் இவங்களோட ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களோட பவர் அவங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்களோட சேலரி எவ்வளோ அவங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ்லாம் கொடுக்குறாங்க அவங்க நினச்சா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட் இருக்கக்கூடிய பவரை 7 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர், ரெண்டாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர், மூணாவது ஃபினான்ஷியல் பவர், நாலாவது ஜுடிஷியல் பவர், அஞ்சாவது டிப்ளமேட்டிக் பவர், அப்புறம் மிலிட்ரி பவர் அண்ட் ஃபைனலாக வந்து எமர்ஜென்சி பவர். இந்த மாதிரி 7 பவர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுத்தாலும் அதை எடுக்கிறது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டோட நாலேஜ் படி தான், பிரசிடென்ட் சொல்கிறபடி தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது என்ன ஒரு ஆர்டர் ஆர் ரூல் வந்துச்சு அப்படின்னாலும் அது எப்படி நம்ம வந்து அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதே வந்து பிரசிடென்ட் தான் தீர்மானிக்கிறாரு. இப்போ ஒரு ஆர்டர் ஆர் ஒரு ரூல் வருது அப்படின்னா இதை வந்து இந்த மேனரில் இந்த வகையாக நீங்கள் கொண்டு போகணும், இதை நம்ம இப்படி தான் இம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பிரசிடென்ட் தான் சொல்லுவார். மூணாவது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து புதுசாக கொண்டு வரோம், அதுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து பிரசிடென்ட் தான் தீர்மானிக்கிறாரு. அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரையும் அவரால் வந்து அலோகேட் பண்ண முடியும். இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ஒரு மினிஸ்டர் அலாட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரால் சொல்ல முடியும். He appoints the Prime Minister and other cabinet ministers. இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவரையும் வந்து பிரசிடென்ட் தான் அலாட் பண்ணுறாரு. அவருக்கு எவ்வளோ ரெமுனரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் டிட்டர்மைன் பண்ணுறாரு. இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் தான் டிட்டர்மைன் பண்ணுறாரு. அப்புறம் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ், கவர்னர்ஸ், இந்த மாதிரி இவங்களை எல்லாத்தையும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான அஃபேர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்களில் அவர் எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் உடனே சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் அவர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்டால் கூட, ஒரு மினிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை அவரோட இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எதை கேட்டால் கூட பிரைம் மினிஸ்டர் வந்து அதை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒரு மினிஸ்டர் தனியாக அவரே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாருன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரசிடென்ட் கேட்குறாருன்னா அதை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது போக நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டிஸ், பேக்வர்ட் கிளாஸ், இந்த மாதிரி இவங்களோட இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவரே வந்து ஒரு கவுன்சிலை வந்து ஏற்படுத்தி அவங்க அதை போய் வந்து விசாரிக்கிறதுக்கான அந்த அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை அவரால் வந்து ப்ரொமோட் பண்ணி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அண்ட் அவர் நினச்சார் அப்படின்னா ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து ஸ்கெடியூல்டு ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ட்ரைபல் ஏரியா அப்படிங்கிற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான சலுகைகளை அவரால் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் தான் வந்து யூனியன் டெரிட்டரிஸை டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பை மீன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவர் அப்பாயின்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வச்சு யூனியன் டெரிட்டரிஸ் ஃபுல்லாக அவர் தான் வந்து டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அவர் நினச்சார்னா லோக்சபாவை வந்து கலைச்சிறதுக்கு அவருக்கு வந்து பவர் இருக்குது. அவர் சம்மன் கொடுக்கலாம், அப்புறம் லோக்சபாவை கலைக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது. செகண்ட், அவர் தான் வந்து ஒரு இயரோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்பீச் அவர் தான் கொடுப்பாரு. ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு மீட், அந்த பார்லிமெண்ட் தொடங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு மீட்டில் அவருக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறதுக்கான அந்த அதிகாரம் இருக்குது. ஹீ கேன் அப்பாயிண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. ஒருவேளை 2 ஹவுஸ்லேயுமே வந்து ஸ்பீக்கரோட பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது, இல்லை டெபுட்டி ஸ்பீக்கரோட பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து மெம்பரை வந்து அவர் அலாட் பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் இருக்குது. அண்ட் இது போக வந்து அவரால் வந்து 12 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவுக்கு அவரால் நாமினேட் பண்ண முடியும். who are having ஸ்பெஷல் நாலேஜ் இன் லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி இதில் வந்து நல்ல பர்சனாலிட்டிஸ் யாராவது இருக்கிறாங்கன்னா அதில் வந்து 12 பேருக்கு வந்து விச் மீன்ஸ் 12 மெம்பர்ஸ்க்கு வந்து அவரால் வந்து நாமினேட் பண்ண முடியும் ராஜ்யசபாவுக்கு. லோக்சபாவுக்கு அவரால் 2 மெம்பர்ஸை நாமினேட் பண்ண முடியும் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து 2 பேரை அவரால் லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ண முடியும். ஒரு மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதை வந்து டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. இது போக ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பில்லை வந்து பிரசிடென்ட் சைன் இல்லாமல், அவரோட அப்ரூவல் இல்லாமல் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க, அது பிரசிடென்ட்டை போகுது அப்படின்னா அவர் வந்து அதை 3 விதமான ஆக்ஷன்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணி அனுப்பிடலாம், ரெண்டாவது அதை வித்ஹோல்ட் பண்ணலாம், அதாவது அதை அவர் வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம், அதுக்கு எந்த ஒரு டெசிஷன் எடுக்காமல் விட்டுடலாம். மூணாவது என்னென்னா அவர் திருப்பி அகைன் அனுப்பி இதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள், இல்லை ரிஃபைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது. இது பார்லிமெண்ட்லேருந்து வரும்போது. இதே ஸ்டேட்லேருந்து வருது அப்படின்னா அதோட பவர்ஃபுல்லாக வந்து கவர்னர் இருக்கும். கவர்னரும் இதே போல் 3 கேட்டகரிஸ் வச்சுருப்பாரு. இதில் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா
அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. பிரசிடென்ட்டை ஃபார்வர்ட் பண்ணால் அகைன் இந்த 3 விஷயங்கள் அவர் பண்ணுவார். ஒன்று வித்ஹோல்ட் பண்ணுவார், இல்லைனா ரீகன்சிடர் பண்ண சொல்லுவார், இல்லைனா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார். ஏதாவது ஒரு ஆர்டினன்ஸ் இருக்குது, பார்லிமெண்ட் இல்லாத சமயத்தில் அந்த ஆர்டினன்ஸை வந்து அவரால் கேன்சல் பண்ண முடியும். அண்ட் இது போக வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இந்த மாதிரி லக்ஷதீப், இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் பீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அங்கே வந்து ஒரு சேஃபான சூழல் நிலவரத்துக்கு இவர் நினச்சாருன்னா இவர் வந்து ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். ஃப்ரேம் பண்ணி அதை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பவர் வந்து ஃபினான்ஷியல் பவர். ஃபினான்ஷியல் பவர்னு வரும்போது மணி ரிலேட்டடான பில் ஏதாவது வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா அது பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருப்பாங்க. அவரோட ரெக்கமெண்டேஷனில் அந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுத்து போவாங்க. யூனியன் பட்ஜெட் டைமில் வந்து இவர் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம், பார்லிமெண்ட்டில் போய் இருக்கணும்னு நினச்சாருன்னா அவர் வந்து இருக்கலாம். இவர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு கிராண்ட்டுமே வந்து பாஸ் ஆகாது. அண்ட் இவர் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைமும் ஒரு கமிஷனை ஏற்படுத்தி சென்ட்ரலுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் வந்து டிசைட் பண்ணுவார். அண்ட் ஃபைனலாக கண்டின்ஜென்சி அமௌண்ட், இந்தியாவுக்கு வந்து ஒரு கண்டின்ஜென்சி அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஏதாவது அன்ஃபார்சீன் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவும் வருது, ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் திடீர்னு வருது அப்படின்னா இவர் நினச்சார் அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து வந்து அதை செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு பார்த்தா இவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜட்ஜு, அப்புறம் ஹை கோர்ட்டில் இருக்க ஜட்ஜு, இவங்க எல்லாத்தையும் வந்து இவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. செகண்ட், இவர் நினச்சாருன்னா இவர்கிட்ட வந்து நம்ம கருணை மனுக்கள் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு தூக்கு தண்டனை கைதி இருக்கிறாருன்னா அவர்கிட்ட கருணை மனு கொடுத்தோம்னா அந்த தூக்கு தண்டனையிலேருந்து அவருக்கு வந்து அந்த தண்டனையை குறைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து ஒரு பவர் இருக்குது. ஒரு தண்டனை குறைக்கிறது, ஒரு 2 வருஷம் ஒருத்தருக்கு தண்டனை இருக்குது அப்படின்னா அது 1 வருஷமாக மாற்றுறது, இல்லை அப்படின்னா அந்த தண்டனையிலேருந்து அவர் வந்து கேன்சல் பண்ணி அவர் வந்து ஃப்ரீயாக வெளியில் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவருக்கு வந்து பவர் இருக்குது. மூணாவது, இவருக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருக்குது, சட்டத்தில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இவர் வந்து எப்போனாலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை கொஸ்டின் பண்ணி அவருக்கான ஆன்சரை அதை தெளிவுபடுத்துறதுக்கு இவருக்கு வந்து பவர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிப்ளமேட்டிக் பவர். இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் வந்து பிரசிடென்ட். அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதை நெகோஷியேட் பண்ணுறது, இது வேணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டோட நாலேஜில் தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ரூவ் ஆகிறது வந்து பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆகும். இதெல்லாம் டிப்ளமேட்டிக் பவர் ஆஃப் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் வந்து மிலிட்ரி பவர். ஸோ பிரசிடென்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. அவருக்கு தான் வந்து ஹையஸ்ட் பவர் இருக்குது. ஹீல் அப்பாயிண்ட் த சீஃப் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் சீஃப் அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அண்ட் அவர் நினச்சாருன்னா யார் மேலேனாலும் போர் தொடுக்கலாம், இல்லை போர் நடக்கிற இடத்துல அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம். அண்ட் இதெல்லாம் வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு த அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட். இதுதான் வந்து மிலிட்ரி பவர் ஆஃப் பிரசிடென்ட். அண்ட் ஃபைனலாக வந்து எமர்ஜென்சி பவர். இப்போ இவ்வளோ பவருக்கெலாம் அப்புறம் எமர்ஜென்சி பவரில் பிரசிடென்ட் ஹேஸ் த பவர் டு மேக் அஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல். பிரசிடென்ட்டோட ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வரலாம், இல்லை எமர்ஜென்சி கொண்டு வரணும் கொண்டு வரலாம், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரணும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி எமர்ஜென்சி பவர்ஸும் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பிரசிடென்ட்டோட நாலேஜ் இல்லாமல், அவரோட அப்ரூவல் இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் தான் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டோ பவரில் 4 இருக்குது. அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, அப்புறம் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு 4 டைப் இருக்குது. இந்த 4 வீட்டோ பவர்ஸில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட இருக்கிறது 3 தான். ஒன்று வந்து அப்சல்யூட் வீட்டோ இருக்குது, 2வது சஸ்பென்சிவ் வீட்டோ இருக்குது, 3வது பாக்கெட் வீட்டோ இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா he is having the power to withhold the bills. ஒரு பில் பாஸ் ஆகுது லெஜிஸ்லேச்சரில், அந்த பில்லை வந்து இவர் அசென்ட் பண்ணாமல் அதை அப்படியே வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதுதான் வந்து அப்சல்யூட் வீட்டோ. இதை வந்து அவர் எப்போ சிச்சுவேஷன்ஸில் அவர் பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஒரு பார்ட்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு கேபினெட் வந்து இருக்குது, அந்த கேபினெட் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்லு வந்து பிரசிடென்ட்டை போகிறதுக்கு முன்னாடி அந்த கேபினெட் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புது கேபினெட் வர்றாங்க அப்படிங்கிற டைமில் அவர் அதை வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். புது கேபினெட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவங்களோட சஜஷன்ஸை பொறுத்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதும், இல்லை ஃபைனலாக வந்து அதை டிசால்வ் பண்ணுறதும் அது வந்து அவரோட விருப்பம் தான். செகண்ட் சிச்சுவேஷன் எப்போ அப்படின்னா, ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ஒரு மெம்பர் வந்து மினிஸ்டர் இல்லாத போது அவர் கொண்டு வர பில்லை வந்து அவர் வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவர் மினிஸ்டராக இருந்து அது ஃபைனலாக கொண்டு வந்தால் தான் அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணணும். செகண்ட் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. ஒரு பில்லை வந்து கொடுக்குறாங்க, அந்த பில்லை வந்து பிரசிடென்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதை ரீகன்சிடர் பண்ணி அவர் ரீகன்சிடர் பண்ண சொல்லிட்டு அதை அனுப்பி வச்சிடலாம். பட் அவர் ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா அகைன் அது பார்லிமெண்ட்டுக்கு போகும், டிஸ்கஷனுக்கு வரும். தென் அகைன் அந்த பில்லை வந்து ரீகன்சிடர் பண்ணி அவங்க திருப்பி அனுப்புகிறாங்கன்னா அந்த டைமில் வந்து பிரசிடென்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை திருப்பி வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணலாம் முடியாது. ஸோ அந்த பில்லை அவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த கேஸ் வந்து இந்த சஸ்பென்சிவ் வீட்டோங்கிறது வந்து மணி பில்க்கு வந்து பொருந்தாது. காரணம் என்னென்னா, மணி பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னோட்டியே வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனில் போகிறதால மணி பில்க்கு வந்து ஒரு சஸ்பென்சிவ் வீட்டோ வந்து யூஸ் பண்ண முடியாது. மூணாவது வந்து பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா ஒரு பில் வருது,
பிரசிடெண்ட்டோட சைனுக்கு வருது அப்படின்னா அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணவும் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணவும் இல்லாமல் அதை அப்படியே அவர் வந்து வச்சுக்கலாம். அதை அப்படியே கிடப்பில் போட்டுடலாம்னு சொல்லலாம். இது வந்து அவர் பாட்டு வச்சுட்டே இருக்கலாம். இது திருப்பி நீங்கள் இவ்வளோ நாளையில் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் அவர்கிட்ட வந்து யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஒரு பில் போகும்போது அந்த பில்லை அப்படியே அவரோட பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம். பட் இது வந்து யூஎஸ்ஏல அப்படி கிடையாது. யூஎஸ்ஏல வந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து பிரசிடெண்ட் வந்து அதை வந்து ஒரு டெசிஷன் எடுத்தாங்கணும். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட்டுக்கு பாக்கெட் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் வீட்டோ. இதே ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் வீட்டோ எப்படி இருக்குன்னா, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கவர்னர் தான் வந்து ஃபைனலாக ஒரு சாங்ஷன் பண்ணுவார். ஒரு பில் பாஸ் ஆகுது அப்படின்னா கவர்னரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் பாஸ் ஆகும். ஃபைனலாக கவர்னர் வந்து அதை அப்ரூவ் பண்ணால் தான் பில் பாஸ் ஆகும். கவர்னருக்கும் இதே போல் விஷயங்கள் இருக்குது. அவர் வித்கால் பண்ணலாம், இல்லை ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பலாம், இல்லை அப்படின்னா அந்த பில்லை வந்து கேன்சல் பண்ணி விடலாம். இது போக 4வது என்ன அப்படின்னா, அது வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறது. இந்த 3 விஷயம் இல்லாமல் பிரசிடென்ட்டே 4வதாக அவர் கொண்டு போய் கொடுக்கலாம், அந்த பில்லை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ 4வது பிரசிடென்ட்டை போகும்போது பிரசிடென்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அந்த பில்லை சம்டைம்ஸ் அவர் அதை அக்செப்ட் பண்ணுவார். 2வது அதை வித்ஹோல்ட் பண்ணி வச்சுப்பார். அதை எதுவுமே அது கருத்து சொல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணாமல் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுப்பார். 3வது அதை ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்புவார். ரீகன்சிடர் பண்ணி சொல்லி அனுப்பும்போது என்ன ஆகும்னா, இதே பார்லிமெண்ட்டில் புதுசாக அமெண்ட்மெண்ட் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அதை ரீகன்சிடர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி பிரசிடென்ட்டை போனால் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இங்கே ஸ்டேட்டில் வந்து அதை ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்புனாங்கன்னா அமெண்ட்மெண்ட் இல்லாமல் அதை திருப்பி போகும்போது அதை திருப்பி வந்து பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பிரசிடென்ட் கொஞ்சம் டாமினேட்டிவாக இருப்பார். நெக்ஸ்ட் பவர் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டிகல் 123 வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, ஆர்டினன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து பவர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 4 சிச்சுவேஷன்ஸில் வந்து பிரசிடென்ட் வந்து அவரால் ஆர்டினன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் வந்து 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டும் வந்து ஆக்டிவாக இல்லாத போது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது அவர் வந்து ஏதாவது ஒரு ஆர்டினன்ஸை க்ரியேட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸில் அவரோட ஆர்டினன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் வர்றார் அப்படின்னா அவரால் வந்து ஆர்டினன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இவர் வந்து பார்லிமெண்ட்டில் எதுக்கெல்லாம் லா க்ரியேட் பண்ணலாமோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவரால் ஆர்டினன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இவரோட இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரியான ஆர்டினன்ஸாக இருக்கக்கூடாது. அண்ட் இவர் க்ரியேட் பண்ண ஆர்டினன்ஸ் வந்து அதுக்கு அடுத்து பார்லிமெண்ட் ரீஅசம்பிள் ஆகும்போது அந்த ஆர்டினன்ஸை வந்து அதுக்கு விவாதமாக எடுத்துப்பாங்க. அந்த ஆர்டினன்ஸை அக்செப்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு லாவாக வந்து அமெண்ட் ஆயிரும். இல்லாத பட்சத்தில் 6 வீக்ஸ் ஆஃப் டைமில் வந்து அந்த ஆர்டினன்ஸ் வந்து சீஸ் ஆயிரும். அந்த ஆர்டினன்ஸ் வந்து செல்லாத மாதிரி ஆயிரும். அண்ட் இவர் கிரியேட் பண்ண அந்த ஆர்டினன்ஸை எந்த டைம்லனாலும் இவர் வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கும் இவருக்கு வந்து பவர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது மன்னிப்பு கொடுக்குற பவர். ஒருத்தங்களை வந்து மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஜுடிஷியல் எரர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும், அது போக ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு பிரசிடென்ட் நினைக்கும் போதும் இந்த பவரை வந்து அவர் யூஸ் பண்ணிப்பார். இதில் வந்து ஒரு 5 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரிப்ரைவ், அப்புறம் ரெஸ்பைட் இப்படின்ட்டு ஒரு 5 கேட்டகரிஸ் ஆஃப் பார்டனிங் பவர் இருக்குது. பார்டன் அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த பனிஷ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக மன்னிச்சு விட்டுறது, அப்படியே அவனை வந்து விடுதலை பண்ணி அனுப்புறது தான் வந்து பார்டனிங் பவர். பார்டன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த பனிஷ்மெண்ட்டை அப்படியே டிசால்வ் பண்ணி அவரை வந்து ஃப்ரீயாக வெளியில் விட்டுறதுக்கு வந்து பார்டன். ரெண்டாவது கம்யூட்டேஷன் அப்படின்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த டெத் சென்டென்ஸ்லேருந்து கொஞ்சம் லைட்டர் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுக்கு அவரை வந்து குறைச்சி அனுப்புறது வந்து கம்யூட்டேஷன் பவர். மூணாவது ரெமிஷன் அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 வருஷ தண்டனைன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த தண்டனையோட பீரியடை வந்து குறைக்கிறது, 10 வருஷத்துலேருந்து ஒரு 8 வருஷமாவோ இல்லை 5 வருஷமாவோ குறைக்கிறது வந்து ரெமிஷன் அப்படிங்கிறாங்க. ரெஸ்பைட் அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து அதை இன்னும் அகெயின் குறைக்கிறது. இது எதுக்காக குறைக்கிறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிஸில், ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னால் ஒருவேளை ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த ஒரு லேடி வந்து இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரிஸில் அந்த பனிஷ்மெண்ட் வந்து குறைப்பாங்க. இது வந்து ரெஸ்பைட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலாக ரிப்ரைவ் அப்படின்னா ஒரு தண்டனை வந்து நிறைவேற்றுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும், ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டில் அந்த தண்டனை நிறைவேற்றாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு இந்த டேட்டில் தூக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, தூக்கில் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து போடாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா, அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவரை வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு, பிரசிடெண்ட்டை வந்து என்னை வந்து மன்னிச்சு விட்டுருங்க, இல்லை அப்படின்னா என்னோட தண்டனையை குறைச்சிக்கோங்க இப்படின்னு சொல்கிறதுக்கு, அவர் அப்பீல் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் பவர் தான் வந்து இந்த ரிப்ரைவ் அப்படிங்கிற பவர்.
கவர்னருக்கும் இதே சிமிலர் டைப் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. பட் கவர்னரால் பண்ண முடியாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மிலிட்ரி கோர்ட் கொடுத்த ஒரு சில பனிஷ்மெண்ட்ஸை கவர்னரால் எதுவுமே பண்ண முடியாது. பட் பிரசிடென்ட் நினைச்சார் அப்படின்னா அவர் வந்து அதை பண்ண முடியும். ரெண்டாவது, டெத் சென்டென்ஸ் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டெத் சென்டென்ஸை வந்து பிரசிடென்ட் நினைச்சா மட்டும்தான் அதை வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணவோ இல்லை குறைக்கவோ முடியும். கவர்னரால் அது பண்ண முடியாது. ஒரு பெட்டிஷனர் வந்து இப்போது மேர்சிக்காக அவர் போய் கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, அது ஓரளவு அவர்கிட்ட போய் பேச முடியாது. பிரசிடென்ட்டை ஓரல் ஹியரிங்கை வந்து பிரசிடென்ட்டால் வந்து கேட்க முடியாது. எல்லாமே வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். செகண்ட், ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கோர்ட் ஒரு விதமாக பார்த்துருக்கும். பிரசிடென்ட் அதை வேறு விதமாக பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து பவர் இருக்குது. மூணாவது வந்து பிரசிடென்ட்டோட ஆர்டருக்கு பிரசிடென்ட் வந்து எந்த ஒரு ரீசனும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்ட்டு எந்த ஒரு ரீசனும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. பிரசிடென்ட் ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த பெட்டிஷன் போடுறதுக்கு யாராலையும் ஸ்டே வாங்க முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட்டுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனில் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா, he can appoint prime minister. எந்த ஒரு பார்ட்டியுமே அந்த மெஜாரிட்டி வரல அப்படிங்கிற பட்சத்தில் பிரசிடென்ட் நினைச்சார் அப்படின்னா அவர் வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் அவரால் அப்பாயிண்ட் பண்ண முடியும். செகண்ட் வந்து அவர் நினைச்சார் அப்படின்னா லோக்சபாவை வந்து கலைக்க முடியும். கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த லோக்சபாவை அவரால் கலைக்க முடியும். அதே போல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அவரால் வந்து கலைக்க முடியும். ஒருவேளை அவங்களுக்கும் அதே போல் அந்த கான்ஃபிடன்ஸ் இன் லோக்சபா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அவரால் கலைக்க முடியும். இந்த வீடியோவில் பிரசிடென்ட்னா யார், அவர் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அவரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவரோட அலோவன்ஸ், சேலரி, அவரால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.